தரமைந்து பிரமை பரிசில் பரீட்சை 2025க்கு தயாராகும் மாணவர்களுக்கு வகுப்பறையில், அதாவது சூம் வகுப்பில் ஆன்லைனில் கற்பிக்கின்ற வகுப்புகளில் விளக்கமளிக்கின்ற வினாக்களை பிள்ளைகளை கொண்டு விடையளிக்குமாறு கேட்கும் பாணியில் அமைந்த ஒரு செயற்பாடு மிகச் சிறப்பாகவும் மிக ஆற்றலுள்ளதாகவும் நன்றாகவும் நடைபெறுவதையிட்டு மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். அதிலும் குறிப்பாக ஒரு சில மாணவர்கள் மிளிர்வாகும், அதாவது மிளிர்வதாக என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய திறமைகளை மிக வெளிப்பாடாக வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல நான் லீசாவை பற்றி முதலில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த பிள்ளையை பாராட்டுங்கோன்று மற்றவர்களை. அடுத்தது இந்த பிள்ளையின் திறமையை இந்த கட்டத்தில் நான் பாராட்டாமல் விட்டால் நான் ஒரு மரத்துக்கொப்பாகும். அப்போ நானும் ஒரு மனிதன், ஒரு ஆசிரியர், நீண்ட காலம் கற்பித்த ஆசிரியர் என்ற முறையில் இந்த பிள்ளையை பாராட்டி விட்டுத்தான் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும். இப்போ இதில் ஒரு அதாவது ஒரு சதுர கட்டமைப்பில் 3 வடிவங்கள் மாறுகின்ற ஒழுங்க வகுப்பறையில் கற்பித்த பிறகு அந்த பிள்ளை சுயமாக நினைத்து, அதாவது நான் சொன்னேன் இப்படி செய்யலாம் என்று சுயமாக நினைத்து ஒரு ஆசிரியர் செய்வதை விட சிறப்பாக இந்த காயக்கட்டைகள், அதாவது இந்த கட்டமைப்பில் வட்ட கட்டைகளை வைத்து அதன் மாறுபாடுகளை மிகச் சிறப்பாக எடுத்து காட்டுகின்றார். இப்போ இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது என்னென்றால், இந்த பிள்ளையை உண்மையிலே யார் வழி நடத்துகிறார் என்றால் அவருடைய தந்தையார். தாய் தந்தை தான் முதல் குரு என்பதை நான் எத்தனையோ தலைமைகள் சொல்லியிருக்கிறேன். அன்பு பெற்றோர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளையை கவனிக்காவிட்டால் மாற்றான் கவனிப்பான் என்று எதிர்பார்ப்பது தவறு. உங்களால் முடிந்த அளவில், அதாவது ஒரு குறிக்கப்பட்ட வயது வரையில் உங்களால் பிள்ளையை வழி நடத்த முடியும். அதுக்கு பிறகு கூட நீங்கள் உதவி செய்யலாம். அப்படி உதவி செய்தால்தான் அந்த பிள்ளையின் எதிர்காலம் சிறப்பாக அமையும். அந்த வகையில் இந்த பிள்ளையின் திறமை முழுமையாக வெளிப்படுவதற்கு அந்த பிள்ளையின் பெற்றோர் மிக முக்கியம் என்பதை கருதி, இந்த பிள்ளையின் தந்தையார் ஒரு பேராசிரியராக இருக்கிறார் என்பதையும் நான் இங்கே குறித்து காட்ட வேண்டியிருக்கின்றது. ஏனென்றால் கற்றோர்க்கு தான் கல்வியின் அருமை தெரியும், அருமை பெருமை. அந்த வகையில் அந்த தந்தையாரை மிகவும் வாழ்த்தி கொண்டு இந்த பிள்ளையின் தொடர்ச்சியான பங்களிப்பை எதிர்பார்த்து காணொலியை ஆரம்பிக்கிறேன். கேட்டு பாருங்க. ஹாய் குட்டீஸ், அடைப்பில் வினாக்குறையில் வர வேண்டிய குறியீடு எது? இங்கு சில கட்டங்கள் தந்து அதுக்குள்ள வட்ட நிறங்கள் தரப்பட்டுள்ளன. வட்டத்திற்கு பதிலாக சிவப்பு நிறம் எனவும், வட்டத்திற்குள் முக்கோணத்துக்கு பதிலாக நீல நிறம் எனவும், வட்டத்திற்குள் சதுரத்துக்கு பதிலாக மஞ்சள் நிறம் எனவும், வட்டத்திற்கு பதிலாக பச்சை நிறம் எனவும் குறித்துள்ளேன். இங்கு சிவப்பு நிறம் முதலாவது நிறத்தை பார்க்கும்போது சிவப்பு நிறம், நீல நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம். இரண்டாவது நிறத்தை பார்க்கும்போது பச்சை நிறம், சிவப்பு நிறம், நீல நிறம், மஞ்சள் நிறம். மூன்றாவது நிறத்தில் மஞ்சள் நிறம் மாத்திரமே தந்திருக்காங்க. இப்ப நாங்க முதலாவது நிறத்தை பார்ப்போம். முதலாவது நிறத்தில் இறுதிக்கட்டம், அதாவது முதலாவது நிறத்தில் இறுதிக்கட்டத்தில் இருக்கும் பச்சை நிறம். இரண்டாவது நிறத்தில் முதலாவது கட்டத்துக்கு செல்லும் போது இந்த 3 நிறங்களும் தொடராக கீழே இறங்குகின்றன. அடுத்து இரண்டாவது நிறத்தில் இருக்கும் இறுதிக்கட்டத்தில் இருக்கும் மஞ்சள் நிறம். மூன்றாவது நிறத்தில் முதலாவதாக செல்லும் போது இம்மூன்று நிறங்களும் கீழே இறங்கும். அப்பொழுது பச்சை, சிவப்பு, நீலம். அடுத்தது மூன்றாவது நிறத்தில் இறுதி கட்டத்தில் இருக்கும் நீல நிறம். நான்காவது நிறத்தில் முதல் கட்டத்தில் இருக்கும், அப்பொழுது நீலம். தொடராக இம்மூன்று நிறங்களும் கீழே இறங்கும். மஞ்சள், பச்சை, சிவப்பு. இப்போ இங்க கேட்டிருக்காங்க, அடைப்பில் வினாக்குறையில் வர வேண்டிய குறியீடு எது? இப்போ இந்த வினாக்குறையில் நாங்க இந்த சிவப்பு நிறத்தை போட்டோம். நாங்க சிவப்பு நிறம் வட்டத்துக்கு தான் குறிச்சோம். அப்ப கேள்வியின்படி வட்டம் என மூன்றாவது விடை.